வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட் வந்து எப்படி இனிஷியலாக மேப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சீக்கிரம் அதை வந்து பில்லை வந்து முடிக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக சீக்கிரம் முடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிறிஸ்டல் ரிப்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிறிஸ்டல் ரிப்போர்ட் 8.0 நேற்று விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நேற்று இந்த பொசிஷனில் தான் நான் விட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி இப்போ வந்து நம்ம கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மேப் பண்ணுறதுக்கு கம்பெனி, இப்போ என்னுடைய சாஃப்ட்வேரில் வந்து C1ன்றது தான் கம்பெனி ஸ்டார்டிங். ஸோ அதனால் C1ன்ற அந்த ஹெட்டை தூக்கி போட்டு நான் வந்து தவாமா ஃபாண்டில் பல்க்குன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பொசிஷனில் வச்சுட்டு அதை வந்து சென்டரில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சைஸ் வந்து நான் ப்ரிவ்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து அட்ரஸ்ஸு. இப்போ இது வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ அட்ரஸ் ஆட் பண்ணோம். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பகுதிக்குள்ளே ஆட் பண்ணணுன்றதுனால நான் இங்கே இன்சர்ட்டில் டெக்ஸ்ட்டுன்றதை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இதுக்குள்ளே அந்த இதனுடைய கண்டினியூட்டியை வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் C1 ஸ்பேஸ் C2 ஸ்பேஸ் அண்டு C3. ஓகேங்களா. இப்போ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த மாதிரி கண்டினியூட்டியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து எவ்வளோக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் கமா போடணுன்னாலும் கமா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இந்த ஃபாண்ட் வந்து தவமா ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு போல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், டீக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை இது இந்த லைன் வந்து செகண்ட் லைன் வந்து செகண்ட்லேயே வரணுன்னா இப்போ ஒரு என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூவில் இந்த மாதிரி உங்களுக்கு செகண்ட் லைனில் வந்துடும். அது சென்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சென்டர் ஆகிடும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது வந்து ஃபோன் நம்பர் அந்த மாதிரி. ஸோ இன்சர்ட் த லைன், இங்கே பாருங்கள் ஃபோன் நம்பர்ன்றதுனால இங்கே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செல் நம்பர் கொடுத்துக்கலாம். செல் நம்பரை பொறுத்தவரையும் எங்களுடைய ஃபார்முலா ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா C5 அண்டு ஸ்பேஸ் விட்டு C6. ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய இது தூக்கி நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தவாமா ஃபாண்டை செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வரும். உங்களுக்கு லென்த்து வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த லென்த்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ரைட். இவ்வளோ தூரம் நான் வந்து வச்சுட்டு சென்ட்ரல் பண்ணிக்கிறேன். சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். இதில் ஏதாவது நீங்கள் போல்டு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணி போல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அட்ரஸ் வந்து இங்கே போட்டுட்டோம். ரெண்டாவது இது போட்டுட்டோம். இப்போ வந்து கேஷ் ஜிஎஸ்டி நம்பர்னா கூட நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எப்படி வேணுமோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது இன்சர்ட்டில் லைன் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பில்லை பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போது பில் நம்பர். ஓகேங்களா. இன்சர்ட் இந்த இடத்துல வந்து பில் நம்பர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பில் நம்பர் அப்புறம் வந்து ஓகே. அடுத்தது வந்து யூசர், யார் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள யூசர்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சு டேட்டு, இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி டைமு. ஓகேங்களா. ஸோ டைம் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். இதை மீறி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக ஃபாண்ட் வந்து ஒரே ஃபாண்ட் யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். வேறு வேறு ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை நம்ம என்ன பண்ணோன்றதே தெரியாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஒரே யூனிஃபார்ம் ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பில் பிரிண்ட் அவுட்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம மேப் பண்ணணும். ஓகேங்களா. அநேகமாக டீயில் வந்துட்டு டீன்ற அந்த கேட்டகரியில் T9 வந்து பில் நம்பர் கிளிக் பண்ணி பில் நம்பர் T9ன்றது டேட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, டேட்டில் வச்சிடுறேன். ஸோ டேட்டுன்றது ஆட் ஆகிடுச்சு. இங்கேயுமே ஃபாண்டை வந்து
தவாமா ஃபாண்டை கிளிக் பண்ணி தவாமான்றதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. டைம் பொறுத்தவரையும் நம்ம சிஸ்டம் ரெக்கார்ட் டைம் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஸ்பெஷல் ஃபீல்டில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் டைம். ஓகேங்களா. பிரிண்ட் டைம்ன்றதை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. பிரிண்ட் டைம் இதுவுமே நம்ம தவாமா ஃபாண்டில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவுட்புட்டாக இருக்குது. இது நான் உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோன்னா இதுதான் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பில் ஃபார்மெட். ஓகேங்களா. இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸ் வேணுன்னா மேற்கொண்டு ஏதாவது வேணும்னாலும் நம்ம அந்த ஃபீல்டை மேப் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட்டை குறைக்கணுன்னா கூட ஒரு 8ன்ற ஃபாண்டில் 2 எல்லாத்தையுமே ஒரே ஒரு செக்ஷன் இருக்குன்னா அந்த செக்ஷனுக்கு ஒரே மாதிரி ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். எது வந்து போல்டாக தெரியணும் பில்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து போல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு பில் ஃபார்மேட்டை முடிச்சிட்டோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்னொரு பில் போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து அமௌண்ட்டு அண்ட் இது வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுன்றது சேல்ஸ் ப்ரைஸ், அமௌண்ட்டுன்றது எம்ஆர்பியை குறிக்கும். ஸோ எம்ஆர்பியோடைய வேல்யூ தான் இங்கே அமௌண்ட்டாக போட்டிருக்கோம். ஏன்னா அதனுடைய டோட்டல் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணி வரணும் உங்களுக்கு டோட்டல். ஓகே. இப்போ இதை வந்து இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. இது மேற்கொண்டு பில் நம்பர்ன்னும் போது நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குயிக் பில்லை வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த பில்லை எடுத்துகிட்டேன்னா பில் நம்பர் வந்து T10 கொடுத்துருக்காங்க. ஸோ பில் நம்பர் வந்து T10, ஜிஎஸ்டி வந்து T7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ T10 வந்து இந்த ஃபீல்டில் மேப் பண்ண போகிறோம். மேப் பண்ணுறது ஒன்றும் இல்லை, இது ட்ராக் பண்ணி அந்த பொசிஷனில் வச்சிட்டிங்கனாலே அதுவே மேப் தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பில்லு. ஓகேங்களா. 8ஆம் நம்பர் பில்லு. ஸோ பில் நம்பர் வந்து 8. தவாமா ஃபாண்டு அரபிக்கில் கொடுத்துட்டு போல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா பில்லு வந்து உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு தெரியணுன்றதுனால பில் நம்பரை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். இங்கே எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டோங்க. ஸோ 8ல் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா. ஸோ ஒரு அழகான இன்புட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த யூசர்ஸ்ன்றது இங்கே யார் லாகின் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூசர்ஸை இப்போ மேப் பண்ணலாம். மேப் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் ஒரு ஃபீல்டு உங்களுக்கு மெமரியபிளாக இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணி எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம இதுதான் வந்து அங்கே மேப்பிங்கில் வருது. இப்போ நான் வந்து Ctrl+F கொடுத்து 1ன்றதை நம்ம வந்து யூசராக போட்டிருக்கோம். இந்த 1ன்றது எங்கெல்லாம் மேப் ஆகிருக்கு அப்படின்ற அந்த வரிசையை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சோம். குவான்டிட்டியில் மேப் ஆகிருக்கு, ஐட்டம்ஸில், ப்ரைஸஸில், ஜிபே, ஸோ இதுதான் வந்து யூசர். C11ன்றது தான் யூசர். இன்னொரு என்ட்ரியும் இப்போ செக் பண்ணிக்கலாம். மீதி எல்லாம் கிடையாது. C11ன்றது நம்ம யார் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா C11 இது எப்படி செக் பண்ணி இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பில்லிங் இப்போ கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸை பொறுத்தவரையும் சேல்ஸ்மேன் என்ட்ரியை வந்து ஹைலைட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அதுவுமே வந்து சாஃப்ட்வேரில் ஹைலைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. கிளிக் பண்ணிக்கிறேன், தென் 8ல் வச்சிடுறேன். ஓகேவா. இப்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான பில் ஃபார்மேட் ரெடி. இதை மீறி நீங்கள் எதாவது கஸ்டமைசேஷன் கேட்டாலும் பண்ணலாம். ஓகே. இப்போ இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த குயிக்குன்ற ஒரு பில்லை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சாஃப்ட்வேரோடைய பாத்து, ஓகேங்களா, பாத்தில் போயிட்டு அந்த OnePlus குயிக்குன்னு கொடுத்திங்கன்னா குயிக்குன்னே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கக்கூடிய குயிக் சேல்னு ஒன்று இருக்கும். இல்லைனா இந்த குயிக்கே வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிவிட்டு குயிக் சேல் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் எப்படி சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுறதுன்னா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஜஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டூல்ஸில் போயிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது POS கொடுத்துட்டு டிஃபால்ட் ப்ரௌஸ் பண்ணி குயிக் சேல்ன்றதை ஆட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். அதேமாரி செட்டிங்ஸில் உங்களுக்கு ப்ரிவ்யூ வேணுமா வேணாமான்றதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்க முடியும்.
ப்ரிவ்யூ வேணாம் டைரெக்டாக பிரிண்ட்டு கொடுக்கணுனாலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். கிளிக். இப்போ நியூ பில் போட போகிறேன். பில் நம்பர் 1. ரெண்டாவது கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வாங்கிட்டு ஒரு என்டர். ஸோ 2 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் டிஸ்கவுண்ட் வந்து 10% கொடுத்துருக்கோம். ஆக்சுவல் காஸ்ட் வந்து 428, டிஸ்கவுண்ட் 48 ரூபா போக 385 ரூபா கஸ்டமர் வந்து பே பண்ணணும். இப்போ 400 ரூபா பே பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். யூ வாண்ட் பிரிண்ட்டு கொடுக்கும்போது இந்த பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கிறிஸ்டல் ரிப்போர்ட் நிறைய ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால அது வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ வரல. பட் ப்ரிவ்யூனா இங்கே காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். அது வந்து எந்த டேட்டான்னு கேட்கும். அந்த டேட்டாவுடைய இதை வந்து ஜஸ்ட்டு மேப் பண்ணாலே போதும். ஃபிக்ஸப். ஓகே. இப்போ நம்ம போட்ட அந்த 2 ஐட்டம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும். இந்த இடம் நல்லா கவனிங்க. இது வந்து இன்னும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னரில் செட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 470 ரூபா டோட்டல் எம்ஆர்பியோட ரேட்டு. அதில் 85 ரூபா டிஸ்கவுண்ட் போக 385. ஸோ டோட்டல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதுதான் நான் வந்து அதாவது கஸ்டமர் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் டிஸ்கவுண்ட்டில் ஆட் ஆகும், டிஸ்கவுண்ட் கொடுக்கலனாலும் டிஸ்கவுண்ட்டில் ஆட் ஆகும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 470 மைனஸ் 85. ஸோ 385. ஓகேங்களா? இது வந்து எம்ஆர்பி. நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்காம விட்டால் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐட்டத்திலே பார்த்துருப்பீங்க நம்ம 48 ரூபா என்னமோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம். பட் இங்கே ஷோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா ஷோ பண்ணுது. அதாவது என்ன அர்த்தம்னா அந்த டிஸ்கவுண்ட்டையும் அது பிக் பண்ணிக்குது. ரெண்டாவது அந்த சேல்ஸ் ரேட்டும் எம்ஆர்பிக்குமான அந்த இடப்பட்ட கேஃபையும் அது பிக் பண்ணிக்குது. ஓகேங்களா? அந்த டிஸ்கவுண்ட்டும் உங்கள் ஷோ பண்ணுது. ஸோ எல்லாமே மல்டிபிள் ஆகுது. சப்போஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐட்டத்திலே நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, டேரெக்டாக 5% கொடுத்தாலும் அதனுடைய டோட்டலும் இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டோட்டல் எம்ஆர்பியும் டோட்டலாக வரக்கூடிய தொகையும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய டோட்டலில் தான் நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஆக நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் சரி, நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கலனாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் ஆட் ஆகிடும். இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கிறேன். சாரி, இது நல்லா கவனமாக இருங்க. இப்போ நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா டோட்டலாக காலியாகிடும். உங்களுக்கு ப்ரிவியூக்காக தான் நான் ஷோ பண்ணேன். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் கேட்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் நோ கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம டிசைன் பண்ணது கிறிஸ்டல் ரிப்போர்ட் 8.5, பட் இதனுடைய வெர்ஷன் 9.2. ஸோ தப்பி தவறு கூட நீங்கள் எஸ்ஸை கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு இது ஷோ பண்ணுன்றதுக்காக நான் இது பண்ணேன். ஜஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நோ கொடுத்துருங்க. ஓகேவா? இங்கே போயிட்டு ப்ராப்பராக 8. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குயிக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓப்பன். ஏன்னா ஃபைல் நேம் ரீநேம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் இன்னரில் வச்சிட்றேன். இது ஒன்று தான் நம்ம சேஞ்ச் பண்ணி இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. பாருங்கள், டப்புன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ எந்த வெர்ஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் ஹையர் வெர்ஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிப்போர்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ரிப்போர்ட் வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவுமே ஃபாண்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்தியன் ஃபாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து காமனாக இருக்கணுன்றதெல்லாம் தவமா ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ எதுக்கெல்லாம் போல்டு வேணாவோ அதை வந்து போல்டு எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? எதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஷோ பண்ண இது பண்ணிக்கலாம். இதுவுமே இந்த டாட்டை எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு 8லேயே வச்சிடும். ஓகே, பர்டிகுலர்ஸ் நவுத்தி நீங்கள் ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரணுன்னா நீங்கள் அந்த கேஃபெல்லாம் வேணும்னா போடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோ வந்து அவங்க கேட்டாங்கன்னு வச்சுருக்கோம். இந்த ரோ வேணான்னா எடுத்துகிட்டு வெறும் எம்ஆர்பியும் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டையும் போட்டு ஒரு காலம்னா நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஒரு பில் ஃபார்மேட்டை இனிஷியலாக எப்படி உருவாக்குறது, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த மாதிரியான டிசைனை உருவாக்க முடியும். ஆனால் இனிஷியலாக ஒரு ஐடியா இருக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு புதுசாக எடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஏன்னா நான் டேட்டா கனெக்ஷனை பற்றி நான் இதில் உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? டேட்டா கனெக்ஷனை பற்றி நான் எந்த வீடியோவும் போடல. இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டேட்டாவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ போட்டேன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பில் ஃபார்மேட்டை நீங்களே உருவாக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்கோடை எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து
அனைத்து ஸ்டோர்களையும் எங்கள் சாஃப்ட்வேர் போய் சேரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் டீலராக வந்து ஜாயின் பண்ணணுன்னா இனிஷியலாக கிறிஸ்டல் ரிப்போர்ட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றதுனால தான் இந்த 2 வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். 3வது வீடியோ டேட்டா கனெக்ஷன் பண்ணுறது. அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்பாட்டுக்கு போய்ட்டு உக்காந்து அவங்க என்ன கேட்டாலும் நம்ம அந்த ஸ்பாட்லேயே ரெடி பண்ணணும். ஏன்னா எப்பயுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் இவங்க இருந்தால் தான் இது பண்ணுவாங்கன்ற அந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்களே ஓனாக வந்து அதை டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.